ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையல்லாம் அவன் முட்டை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் குக்கரில் நல்ல பஞ்சு போல் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான சாஃப்டான கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே அவங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக வரும், ரொம்ப சிம்பிளும் கூட. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம முதல்ல குக்கரில் ஒரு லேயர் மட்டும் சால்ட்டு, அதாவது உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்காதீங்க, தூள் உப்பு சேர்த்துக்குங்க. அதாவது டேபிள் சால்ட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு டேபிள் சால்ட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறும் குக்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குக்கர் இல்லை அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெரிய அலுமினிய பாத்திரம், அந்த பிரியாணிஸ்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கேக் ட்ரே ஒன்று எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் ஏதாவது ஒரு சில்வர் கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா வந்து பட்டர், எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று தடவிக்குங்க. இதை வந்து 2 பார்ட்டிஷனாக பண்ணுறதுக்காக ஒரு அட்டையில் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை லைட்டாக வந்து மேலே வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் வச்சிடலாம். அதுக்கடுத்து தான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதையும் இது மேலே வச்சிடலாம். பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா அந்த எண்ணெயோ இல்லைனா வந்து வெண்ணெயோ நல்லா தடவி விட்டிங்கன்னா சூப்பராக வரும் கேக்கு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பட்டர் பேப்பர் இல்லாமல். இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். அடுத்ததாக நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன சல்லடை ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலேயும் இது செய்யலாம், ரொம்ப அருமையாக வரும். உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அந்த கப்பாலே அடுத்தடுத்த அளவுகள் அளந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், அமுல்யா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஈனோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது பாருங்கள் பேக்கெட்டில், அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கங்க, கட்டிலாம் இல்லாமல். அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்க்காதீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பால், காய்ச்சாத பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விடும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் வராமல் ஒரே பக்கமாகவே நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த சின்ன சின்ன கட்டிலாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் நல்லா உடஞ்சி வர அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ என்னுடைய டெக்ஸ்சர் வந்து இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விழணும், நல்லா படிப்படியாக வந்து விழணும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவை வேற ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இல்லை உங்களுக்கு பிளைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் ட்ரேவும் ரெடியாக இருக்குது. அதில் வந்து இதை வந்து 2 பார்ட்டிஷன் பண்ணி கரெக்டாக ஊற்றிக்குங்க, ஈக்குவலாக ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூனாக எடுத்து இந்த மாதிரி எட்ட தள்ளி வந்து ஊற்றிக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும். இப்போ ஒரு கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனுக்கு பின்பக்கமாகவோ திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு எஸ் மாதிரி இல்லைன்னா யூ மாதிரி போடுவோம் இல்லையா, ஜஸ்ட் கர்வ் மாதிரி, அதே மாதிரி போட்டு திருப்பி அதே டைரெக்ஷன்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டிசைன் கிடைக்கும். ரொம்ப ஒரு பெரிய டிசைன்லாம் இல்லை, பட் நல்லாயிருக்கும். ஆனால் இது நீங்கள் அந்த மாதிரி ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி வரும்போது அந்த கொக்கோ பவுடருடைய ஃப்ளேவர் நல்லா ஒரு பாதி அளவுக்கு அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கேக்கில் வந்து மிக்ஸ் ஆகும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கங்க. ஒரு முறை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போ குக்கரை நம்ம திறந்துடலாம். நல்ல குக்கர் சூடாக இருக்குது. உள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக இதையும் அதில் வச்சுட்டு குக்கரில் வெயிட் போடல, அதாவது விசில் வைக்கல. அதுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த கேஸ்கட் கருப்பு கலரில் சுற்றி இருக்கும் இல்லையா, அதையும் போடல, ஜஸ்ட் வெறும் மூடி மட்டும் தான் போட்டு ஆனால் லாக் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை வந்து லோக்கும் மீடியமுக்கும் இடைப்பட்டதில் வச்சுங்க.
சரியாக 40லேருந்து 45 நிமிஷத்தில் இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு 45 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எனக்கு சரியாக 45 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்ல கேக் அழகாக மேலே எழும்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு சின்ன கத்தியை பயன்படுத்தி இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து ஒட்டாமல் வரணும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வைங்க, வெந்துடும். அவ்வளோதான். நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கங்க. ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை எடுக்கும்போதே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுவே நீங்கள் அந்த பட்டர் ஷீட் போடலைன்னா ஒரு தடவை வந்து அந்த பாக்ஸை வந்து கவுத்தி போட்டு தட்டினீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ அது மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது கேக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம அந்த மேலே ஊற்றின அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து உள்ள அழகாக லைட்டாக இறங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக உள்ள அப்படியே வந்துட்டு நல்ல மேலே எழும்பி வருது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பால் பவுடர் சேர்த்து செய்ததுனால அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் இருந்தீங்கன்னா நீங்கள் கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.